இன்னொன்று பழங்காநல்லூர் ஜல்லிக்கட்டோட அரங்கத்தை திறந்து வைக்கும்போது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் 2 கட்டிடம் இங்கே கட்டிட்டோம், 3வது கட்டடத்தை இவங்க கட்டலைன்னு மாத்திரம் இல்லை, இங்கே உள்ள எம்பி வந்து எய்ம்ஸ் எங்கே அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் 3 ஆண்டுகள் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அரசாங்க மருத்துவமனை என்பது வெறும் கட்டடங்கள் மட்டும் இல்லை, அது நோயாளிகள் மருத்துவர்களால் ஆனது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், 20 ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சி இருக்கும்போது எய்ம்ஸ் எங்கேன்னு கேட்டிங்களா? எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சிங்களா? 11 மருத்துவக் கல்லூரிகள் உடனே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி 300 கோடி ரூபாயில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே மதுரையில் உள்ள ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள சிறப்பு சிகிச்சை கட்டடம், அதே மாதிரி திருநெல்வேலியில் உள்ள சிறப்பு சிகிச்சை கட்டடம் 200 கோடி ரூபாயில் முதியவர்களுக்கான மருத்துவமனை சென்னையில்